भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। சித்திரகேதுவனுடைய கேள்வி இப்பொழுது நீங்கள் சோகத்திலே இருக்கக்கூடிய எனக்கு ஞானத்தை கொடுக்க வந்திருக்கிறீர்கள், ஏன் முன்பே நீங்கள் வரவில்லை? இந்த ஞானத்தை நீங்கள் முன்பே கொடுத்திருந்தால் நிச்சயமாக நான் இந்த வேதனை இப்பொழுது அனுபவித்திருக்க மாட்டேன் அல்லவா? இப்பொழுது ஏன் எனக்கு குறிக்கிறீர்கள்? அங்கிரஸ் முனிவரும் நாரத மகரிஷியும் சொல்கிறார்கள், மனமானது விருப்பு வெறுப்பிலிருந்து நீங்கினால் மட்டுமே ஞானத்தை பெறுவதற்கு தகுதி படைத்த மனமாக ஆகிறது. எங்கே ராகம் இருக்கிறதோ அங்கே துவேஷம் இருக்கும். நமக்கு எதிரி யாரு அப்படின்னா இந்த ராக துவேஷம். அதான் கிளேஷம் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்றாங்க. மனக்லேஷா, மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள். நம்முடைய துயரத்திற்கு காலையிலேயே பார்த்தோம், யாரும் அல்ல. அதனால்தான் நீங்கள் துயர் இருப்பதாக நினைத்து துயருக்குண்டான காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்து அந்த துயரை போக்குவதற்கு உண்டான முயற்சியை நாம் தொடர்ந்து எடுக்கிறோம் அல்லவா? ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த துயருக்கு உண்டான முயற்சியிலே நாம் சோர்வடைகிறோம். ஒவ்வொரு முறையும்
அந்த முயற்சியானது நமக்கு தோல்வியை கொண்டு வந்து கொடுக்கிறது. நாம் எடுக்கக்கூடிய முயற்சியானது வியர்த்தமாகி போகிறது. நாம் எடுக்கக்கூடிய முயற்சியானது பலனை கொடுக்காமல் போகிறது. இப்போ நமக்கு ஆயாசம், மனசோர்வு, ஆயாசம் என்பது ஏற்படும் போதெல்லாம் நாம் ஒரு ரகசியமான ஒரு காரியத்தை பண்றோம். என்ன அப்படின்னா, நம்மிடத்திலே நாம் போய் நம்முடன் இருக்க ஆசைப்படுகிறோம். அதுதான் இந்த உறக்கம். ஏன் மனம் உறங்க போகிறது அப்படின்னா, மனதுல இந்த ராகத்வேஷம் இருக்கு. வாசனையின் தூண்டுதலினாலே அந்த ராகத்வேஷம் இன்னும் வலிமை பெறுகிறது. இந்த மனதை ராகத்வேஷத்திலிருந்து விடுவிப்பதற்கு மீண்டும் மீண்டும் உணவிடுதல் ஒரு சாதனமாக இல்லை. உலகத்தை மாற்றினால் உள்ளம் மாறுமானா மாற தயாராயில்லை. உறவுகளை மாற்றிவிட்டால், உறவுகளை வெறுத்து விட்டால் உள்ளம் மாறிவிடுமா என்றால் அதுவும் மாற தயாராக இல்லை. அப்போ நமக்கு தெரிந்த ஒரே உபாயம் நம்முடன் நாம் சேர்வு. அதனால்தான் ரமண மகரிஷி ரொம்ப அனுபூதி நிலையிலிருந்து பேசுறார். எல்லா விதமான சாதனங்களும் உலகத்துல என்னென்னலாம் சாதனங்கள் யார் யாரெல்லாம் சொல்லிவிட்டு போனார்களோ, இனிமேல் யார் யாரெல்லாம் சொல்ல போகிறார்களோ, இப்பொழுது என்னென்ன சாதனங்கள் எல்லாம் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ, இது எந்தெந்த சாதனங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றினார்களோ, இது எல்லாம் எதற்கு? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அந்த காரணம் முழுமை அடையாதவரை நாம் தொடர்ந்து சாதனங்களை பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அந்த காரணம் முழுமையடைந்து விட்டால் நாம் எந்த சாதனத்தையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னது? கிருஷ்ணலே மன ஸ்வஸ்ததா கிரியா பக்தி யோக போதாஷ்ச நிஷ்சிதம். மனம் ஹிருதயத்திலிருந்து எழுகிறது. அவர் என்ன சொல்றார் ரமண மகரிஷி? கிருஷ்ணலே மன ஸ்வஸ்ததா கிரியா. உதித்த மனம் உதித்த இடத்திலேயே போய் நிலை பெறுதல், அங்கேயே இருத்தல், அதை விட்டு வேறு எங்கும் போகாமை. புறப்பட்ட இடத்திற்கே மீண்டும் திரும்பி வருகிறோம் அல்லவா? வீட்டிலிருந்து புறப்படுகிறோம், வீட்டுக்கே திரும்பி வரும். ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டா ஆசிரமம் திரும்பி வந்தோம். அதே போல மனம் உதித்த இடம் எது? ஹிருதய பகுதியிலிருந்து மனம் உதித்தது. ஹிருதய ஸ்தலம், ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து உதித்த மனம் ஹிருதயத்திலேயே மீண்டும் போய் ஒடுங்குதல், நிலை பெறுதல், மாறாது அதிலேயே இரு. அதற்கு எனக்கு என்ன செய்கின்றதாம் சாஸ்திரங்கள்? பக்தி யோக போதாஷ்ச நிஷ்சிதம். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய 3 விதமான யோகங்களை எல்லாம் கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் உதித்த இடத்தில் ஒடுங்குதல்.
அது ஒடுங்காத வரை, உதித்த இடத்திலே மனம் போய் ஒடுங்காத வரை அந்த மனம் எப்பொழுதும் தாபத்துடன் தான். இப்ப இந்த ஒடுங்காத நிலைக்கு காரணம் எது அப்படின்னா ராகம். அந்த ராகம் மனதுல மேலோங்கி இருக்கிற வரை, ராகம் என்றால் நிறைய பொருள் இருக்கு, நாம இங்க விருப்பம்னு புரிஞ்சுக்கலாம். ஆசை, காமம், பற்றுதல், பாசம், விதமான பொருள். ராகம், துவேஷம், இந்த ரெண்டும் இரட்டை குழந்தைகள், காமத்தினுடைய இரண்டு குழந்தைகள். இந்த ராகத்வேஷம் இருக்கிற வரை நமக்கு யாரு தேவைப்பட மாட்டார்கள்? யாரை நாம் சீண்டவே மாட்டோம் என்றால் ஞான குருவை சீண்ட மாட்டோம். மித்யா குருவை நிறைய சீண்டுவோம், விதவிதமான நமக்கு சகாயம் பண்ணக்கூடியவர்கள்லாம் சீண்டுவோம். ஆனால் ஞான குருவை நான் சீண்ட மாட்டேன். சாஸ்திரத்தை தொடவே மாட்டேன், சிரவணம் செய்யவே மாட்டேன், எனக்கு தேவைப்படாது. ஆனால் உனக்கு எதுவரை ராகத்வேஷம் இருந்ததோ அதுவரை நாங்கள் இந்த ஞானத்தை உனக்கு கொடுக்கவில்லை. இப்பொழுது உனக்கு அனுபவத்திலிருந்து ஒரு அறிவு பிறந்திருக்கிறார். புத்திரன் யாரு, புத்திரனால் கிடைக்கக்கூடிய நன்மை தீமை என்ன, மனைவி யாரு, மனைவியிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை தீமை என்ன, ராஜ்யம் என்னது, ராஜ்யத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை தீமை என்ன, செல்வங்கள், செல்வத்திடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை தீமை என்ன, சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சம்பத், அவைகளிடத்திலிருந்து கிடைக்கும் நன்மை தீமை என்ன, வீடு, அது கிடைக்கக்கூடிய நன்மை தீமை என்ன, தேகம், அதனிடத்துல கிடைக்கக்கூடிய நன்மை தீமை என்ன, உறவுகள், நண்பர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமை, அதே போல சொர்க்க பலன், புண்ணிய பலனால் கிடைக்கக்கூடிய நன்மை தீமை என்ன, நாம் அனுபவிக்கக்கூடிய சுகத்தினாலே கிடைக்கக்கூடிய நன்மை தீமை என்ன என்பதை எல்லாம் நீ நன்றாக ஆராய்ந்து பார்ப்பதற்கு உனக்கு இந்த அனுபவங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனசுல ஒரு கேள்வி எழணும். என்ன கேள்வி எழும் அப்படின்னா, ஏன் அதை அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ளணுமா? சொன்னால் எங்களுக்கு புரியாதா? அப்படின்னா, சத்துவகுணம் மேலோங்கி இருந்துன்னு வச்சுக்கோமே, அப்பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்த மாத்திரத்திலேயே தனக்கு வைராகியம் வந்துவிடும், விவேக ஞானம் வந்துவிடும். சத்துவகுணமானது கொஞ்சம் மலினப்பட்டு போய் சத்துவகுணத்தின் ரஜோகுணம் சேர்ந்தது என்றால் அப்பொழுது சொன்னால் எடுபடாது, அனுபவித்துத்தான் அவர்கள் அந்த அனுபவத்திலிருந்து அறிவை பெற்றார்கள். சித்திரகேதுவை பொறுத்த மட்டுக்கும் அவன் ராஜா. அப்போ ராஜாவா இருக்கக்கூடியவனுக்கு சத்துவகுணம் ரஜோகுணமும் சேர்ந்து இருந்து ஆக வேண்டும். தமோ குணம் அவனுக்கு வேலை செய்யாது. ரஜோகுணம் தமோ குணம், சத்துவகுணம் ரஜோகுணம், தமோ குணம் புறந்தள்ளப்படுகிறார். அப்போ சத்துவகுணம் பின்தொடர ரஜோகுணமானது போகிறார். அப்போ அப்பேற்பட்டவர்களுக்கு அனுபவித்து தான் சிலவே சொல்லுவார்கள், நீங்க என்ன வேணா சொல்லுங்கள், எனக்கு என்று சரி என்று பட்டால் நான் அப்ப பின்பற்றுகிறேன், நான் அனுபவித்துத்தான் அதை தெரிந்து கொள்வேன், நீங்கள் சொல்வதையெல்லாம் அப்படியே நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்கவும் மாட்டேன்னு சொல்லுவோம். அப்போ ரஜோகுணம் மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். இவர் என்ன சொல்றது, எனக்கு நான் அனுபவித்ததற்கு பிறகு
அவர் சொல்லுவது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை என்றால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால்தான் நீங்கள் பாருங்கள், இந்த விவாக காலங்கள்ல இவனுக்கு ஒருவேளை வைராகியம் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக மாங்கல்ய தாரணைக்கு முன்பாக இந்த பையனுக்கு ஒரு அழகான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இந்த பையன் கையிலே ஒரு பகவத்கீதையோ ராமாயணத்தையோ மகாபாரத்தையோ பாகவதம் புஸ்தையோ கையில கொடுத்து ஒரு சன்னியாசிக்கு உண்டான கோலத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, இந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து போவதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? இப்பொழுது கூட உனக்கு எந்த வகையிலும் யாரும் தடை செய்யவில்லை அப்பா. இந்த நிமிடம் நீ நினைத்தாலும் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போகலாம். சுதந்திரமாக வாழ்வதற்குண்டான வாழ்க்கை பாதை, பிரவൃத்தியிலிருந்து நிவர்த்திக்கு போவதற்குண்டான வாழ்க்கை பாதை, இந்த பாதையை நீ தேர்ந்தெடுப்பதற்கு அருகதை உடையவனா, தயாரா இருக்கிறாயா என்றால் போய்விடு. இந்த பாதையை உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன், போ. கடைசி நிமிடம் வரை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. காஷி யாத்ரா. ஒருவேளை அவன் சத்துவகுணத்திலே மேலோங்கி இருந்தானே ஆனால் கிளம்பிடுறான். ஒருவேளை சத்துவகுணமானது மலினப்பட்டு ரஜோகுணம் மேலோங்கி வந்தது என்றால் அப்போ உடனே அவனை கூப்பிட்டு, இல்லப்பா இப்போ உனக்கு தகுதி இல்லை, நீ இந்த வாழ்க்கையை மேற்கொண்டு இதுல உனக்கு பெறக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு அதன் பிறகு நீ அந்த மார்க்கத்துக்கு போ, அது வரைக்கும் அந்த மார்க்கம் இருக்கட்டும் பண்ணப்படும். அப்போ அவன் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு அந்த ஆசிரமத்தை தேர்ந்தெடுக்கிறான், வாழ வருகிறான். எதற்காக அந்த ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்து வாழ வருகிறான்? பூர்ண வைராகியம் இல்லாத காரணத்தினாலே. அந்த வைராகியத்தை இந்த ஆசிரமத்திலே பெறுவதற்காக முக்கியமானது இதுதான். நாம நினைச்சுக்கிறோம் ரொம்ப பாக்கியவான்கள், கல்யாணம் ஆகிவிட்டது, நல்ல மனைவி கிடைத்து விட்டால், நல்ல குழந்தைகள் கிடைத்து விட்டது, நல்ல புத்திர சந்தானம் எல்லாம் வந்துவிட்டது, எல்லோரும் நன்றாக படித்து நன்றாக இருக்கிறார்கள், நிறைய செல்வங்கள் கிடைக்கிறது, நம்ம எல்லோரும் சீராட்டி பாராட்டுகிறார்கள், நாம எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள்னா என்ன சொல்றது? வராக அவதாரத்தை என்ன சொல்றது? மோகித்து கிடப்பதற்காக நான் வரவில்லை. இந்த வாழ்க்கையினுடைய அனுபவம் எனக்கு எதை கொடுக்கணும்? எதை என்னிடத்திலிருந்து எடுக்கணும்? ராகத்வேஷத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து ஏன்னா ஒரு மலர் மலர்கிறது அப்படின்னு சொன்னாலே அந்த மலரிலிருந்து காய் வருகிறது, கனி வர வேண்டும், கனியானது அந்த காம்பிலிருந்து பிரிய வேண்டும், அதுக்குதான் கனி ஆகிறது. அதனுடைய நோக்கம் அந்த மரத்திலேயே இருப்பதற்கு அல்ல. நான் கனிய வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு ஆசிரமம் கொடுக்கப்படுகிறது, ஆசிரம தர்மம் கொடுக்கப்படுகிறது. அதுல நான் கனிந்து விட்டால் அப்போ எனக்கு ஓடோடி வருகிறார்கள் குருமார்கள் ஞானத்தை கொடுப்பதற்கு. அதற்குத்தான் விதவிதமான அனுபவங்கள் வைராகியத்தை கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்படுகிறது. ஏன்னா இந்த ஆசிரமத்துக்குள்ள போன உடனேயே, கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போன உடனேயே எதெல்லாம் தலைவிரித்தாடும் பாருங்கள். அகங்காரம் தலைவிரித்தாடும், அபிமானம் தலைவிரித்தாடும், விருப்பு வெறுப்பு தலைவிரித்தாடும், தம்பம், தர்ப்பம்,
குரோதம், பாருஷ்வம், ஏன்னா ரஜோகுணத்தினுடைய குழந்தை அல்லவா அதெல்லாம். இதெல்லாம் தலைவிரித்து ஆடும், ஆடணும். அந்த ஆடக்கூடிய அந்த குணத்திற்கு ஒவ்வொரு முறையும் இறைவன் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் அவனை அந்த குணங்களிலிருந்து வைராக்கியத்தை பெறுவதற்காக, அந்த குணம் கொடுக்கக்கூடிய பலனிலிருந்து வைராக்கியத்தை பெறுவதற்காக அவனுக்கு ஒவ்வொரு முறையும் அனுபவங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்க கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்றோம், துவக்க மட்டை வீச்சாளர். இந்த துவக்க மட்டை வீச்சாளர் முதல் பந்திலிருந்து சந்தித்து 300வது பந்து வரை என்றால் 50 ஓவர், 300வது பந்து வரை யார் ஒரு வீரனாலும் வீழ்த்தப்படாமல் களத்துல இறங்கியவன் மீண்டும் அவன் இருக்க வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தானேயானால் அவன் வீழ்த்தப்படாத வீரனாக வெற்றி பெறுகிறான் அந்த ஆட்டத்தில். ஒருவேளை அவன் வீழ்த்தப்படுகிறான் அப்படின்னா அவனுடைய நாள் அல்ல அந்த நாள். அவன் பலகீனத்தின் காரணத்தினாலே தோற்கடிக்கப்பட்டு விட்டான். மற்றொரு வீரனால் அவனுடைய பலகீனத்தன்மையினாலே தோற்கடிக்கப்பட்டு விட்டான். இவனுக்கு இந்த பந்தை வீசினால் இவன் இந்த பந்திலே பலகீனமான மனம் கொண்டவனாய் இந்த பந்தை இவன் ருசிக்க ஆசைப்படுவான். நிச்சயமாக இந்த பந்தை அவனால் சரியான முறையிலே அடிக்க முடியாது. ஆகையினாலே அந்த பந்தானது பந்தை தடுக்கக்கூடிய வீரர்களிடத்திலே போகும், பிடிப்பார்கள் என்று சொல்லி அதே பந்தை போடுகிறான். அவன் அதே போல் அந்த பந்தை விளையாடத் தெரியாமல் அணுகுகிறான், அணுகத் தெரியாமல் அணுகுகிறான், அவன் வீழ்த்தப்படுகிறான். நாமும் அதே போல இந்த உலகத்திலே வாழ வந்திருக்கிறோம். நம்மை வீழ்த்துவதற்கு விதவிதமான உறவுகள் என்கின்ற பெயரிலே, உடைமைகள் என்கின்ற பெயரிலே, தேகம் என்கின்ற பெயரிலே, கிரகம் என்கின்ற பெயரிலே, தர்மம் என்கின்ற பெயரிலே நம்மை வீழ்த்துவதற்காக விதவிதமான பந்துகள் விருப்பு வெறுப்பின் மூலமாக போடப்படுகிறது. என்னால் அதை முறையாக கையாள தெரியவில்லை என்றால் நான் வீழ்த்தப்படுகின்றேன் இந்த செயல்பாடுகளினாலேயே. இன்னிடத்துல பலகீனம் இருக்கு. அந்த பலகீனத்தன்மையை இந்த கர்மங்கள் விழுங்கி விடுகின்றது, சாப்பிட்டு விடுகிறது. ஒவ்வொரு முறையும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து. அப்போ நான் முதல் துவக்க வீரனாக வந்தவன் கடைசி வரைக்கும் வீழ்த்தப்படாதவனாக வெளியேறினால் அது அன்றைய தினம் அந்த வீரனை பொறுத்த மட்டும் வெற்றி. அதே போல நாம் இந்த தேகத்தை எடுத்து வந்திருக்கிறோம். இந்த தேகத்திலிருந்து நாம் வெளியேறணும், வீழ்த்தப்படாமல், விருப்பு வெறுப்பால் வீழ்த்தப்படாமல், விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய கர்மத்தால் வீழ்த்தப்படாமல், விருப்பு வெறுப்பு கர்மம் அது கொடுக்கக்கூடிய புண்ணிய பாப பலனால் வீழ்த்தப்படாமல், அகங்காரத்தால் வீழ்த்தப்படாமல்,
அபிமானத்தால் வீழ்த்தப்படாமல், அறியாமையினாலே வீழ்த்தப்படாமல் இந்த கூட்டை விட்டு இந்த ஜீவன் வெளியேறி ஆகணும். அப்படி வெளியேறணும் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய அரண், எப்படி மட்டை விசாலனுக்கு மட்டை என்பது கையிலே கொடுக்கப்பட்டிருக்கூடிய விவேகம் என்று சொல்லக்கூடிய ஆயுதமோ, அதே போல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் அறிவு, புத்தி. புத்தியை வைத்துக்கொண்டு எப்படி விளையாட வேண்டும், எப்படி விளையாடக்கூடாது என்கின்ற அறிவு படைத்தவனாய் நான் இந்த புத்தி என்கின்ற மட்டையை பயன்படுத்தினால், அப்போ எந்த பந்தானது என்னை வீழ்த்த வருமோ, எந்த பந்தானது எனக்கு பலகீனமான தன்மை கொடுத்து என்னை வீழ்த்த வருகிறதோ, அந்த பந்தை பார்த்த உடனேயே இந்த மட்டை வீச்சாளன் உஷாராகி போய் எப்படி தான் தன்னுடைய மட்டையும் தன்னையும் அந்த பந்திலிருந்து விலக்கிக் கொள்கின்றானோ, அதான் வைராக்கியம். அதே போல நம்மை யாருக்கு இதெல்லாம், யார் ஒருவனுக்கு சுத்த வைராக்கியம் இல்லையோ, யார் ஒருவனுக்கு வைராக்கியமானது வந்தும் அது தீவிர வைராக்கியமாக மாறாத நிலையிலே இருக்கிறதோ, அப்பேற்பட்டவர்களுக்கு அனுபவங்களின் மூலமாக அந்த வைராக்கியத்தை கொடுப்பதற்காக புத்திரசோகம், தாரசோகம், கிரகசோகம், தேகசோகம், வித்தசோகம், ஐஸ்வர்ய சோகம், சுகிருத் சோகம், லோக சோகம், பந்துஜன சோகம், வியோக சோகம், யோக சோகம், இப்படி எல்லா அனுபவத்தையும் கொடுப்பதன் மூலமாக இந்த ஜீவன் அதை அரசி ஆராய்ந்து பார்த்து விவேக ஞானத்தினாலே புரிந்து கொள்கிறான். இவை அனைத்தும் காலையிலேயே பார்த்து ஒரு நல்ல வார்த்தையை பயன்படுத்தினார். இவை அனைத்தும் சலஹா, சலாரூபம், அனித்தியமானவை, மாறுபட்டு கொண்டே இருக்கும் தன்மை படைத்தவை, நிலை இல்லாதவை. அது ஒரு காலத்திலும் நிறைவுடைய என்னை என்னிடத்திலே கொண்டு சேர்க்காது. அதனால்தான் திருவள்ளுவர் இந்த இடத்துல ரொம்ப அழகா நமக்கு ஒரு குறளை சொல்லிட்டு போறார். உள்ளம் உடைமை உடைமை, பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். எனக்கு அந்நியமா என்னென்னலாம் இருக்கோ அவை அனைத்தும் பொருள் அப்படிங்கிற பெயர்ல போடுறேன். அதை உடைமை அப்படின்னு நான் சொன்னா அவை அனைத்தும் நில்லாது நீங்கிவிடும். அதனுடைய தர்மம் என்னடான்னா, அது நிலை இல்லாதது, நீங்கிவிடும். என்னை விட்டு அது நீங்கிவிடும், நானும் அதை விட்டு நீங்கியாக வேண்டும். இதுதான் அதனுடைய தர்மம். இந்த அனுபவம் உனக்கு இப்பொழுது கிடைத்ததனால உன்னுடைய மனமானது இடத்திலிருந்து வைராக்கியம் கொண்டு, தமோகுணம் ரஜோகுணத்திடத்திலிருந்து வைராக்கியம் கொண்டு உன்னுடைய மனமானது சத்துவகுணத்திற்கு வந்திருக்கின்றது. அப்போ நீ சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறாய். எப்படி சிந்திக்கிறாய்? உன்னுடைய மனமே சிந்திக்கிறது. எப்படி? அழகான பாடல். நம்ம யார் யாருக்கெல்லாமோ ஓடுறோம். மனசுல ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது, டிப்ரெஷன் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த காரணங்கள் சொல்லி என்னலாமோ ஓடி அதற்கு மருந்தை தேடி போறோம். சாஸ்திரத்திடத்திலே சொல்லப்படாத நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வேறு எங்குமே இல்லை, எங்குமே இல்லை.
சொல்றார் பாருங்கள். திருஷ்யமானா வினார்த்தேன ந திருஷ்யந்தே மனோபவாஹ கர்மபிர் தியாயதோ நானா கர்மாணி மனசோ பவன். அர்த்தேன வினா, செல்வம் இல்லாமல், அர்த்தேன வினா செல்வம் இல்லாமல், செல்வம் இல்லாமல் என்ன அர்த்தம்? நாம் செல்வத்தை ஈட்டுவதற்கு முன்பும் செல்வம் நம்மிடம் இல்லை. அதான் அர்த்தேன வினா, செல்வம் இல்லாத. செல்வத்தை நான் மீட்டுவதற்கு முன்பும் நான் இருந்தேன், செல்வத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், செல்வத்திடத்திலே மோகம் கொள்ளாமல், செல்வத்திடத்திலே அபிமானம் கொள்ளாமல், செல்வத்திடத்திலே ஆசை கொள்ளாமல், செல்வத்திடத்திலே பந்தப்படாமல், பயம் கொள்ளாமல், செல்வமானது எனக்கு சோகத்தை கொடுக்கும் என்கின்ற அந்த அனுபவம் இல்லாமல், செல்வம் இல்லாத பொழுதும் அர்த்தேன வினா நான் இருந்தேன். இருந்தோமா இல்லையா? நம்முடைய அனுபவம் தானே. நீங்கள் கேட்கலாம், நான் செல்வம் இல்லாமல் இருந்தேன், ஆனால் என்னை செல்வம் உடையவர்கள் பார்த்துக் கொண்டார்கள் அல்லவா? 10 மாதம் பொதி சுமந்த ஜீவனே இந்த பொதிக்கு தேவையானது என்னவோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றது என்றார். உலகத்தையே படைத்த அந்த பரமாத்மாவுக்கு இந்த ஜீவனுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாதா? எப்பொழுது செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் அவனுக்கு தெரியாதா? எதையுமே கேட்கக்கூடிய தகுதியே இல்லாத பொழுது இந்த பொதிக்கு, பொதி சுமந்த ஒரு ஜீவன் கேட்பதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் இந்த பொதிக்கு கொடுத்திருக்கிறது. சாட்சாத் பரமாத்மா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு என்ன வேண்டும் என்பதை அவன் அறிய மாட்டானா, கொடுக்க மாட்டானா? அவனுக்கு தெரியாதா? அப்பொழுது நான் நிம்மதியாகத்தானே இருந்தேன். யாரிடத்திலேயோ செல்வம் இருந்த பொழுது நான் சுகமாகத்தானே இருந்தேன், சௌலபியமாகத்தானே இருந்தேன். எனக்கு பொருளை பற்றி கவலை இல்லை, சோகம் இல்லை, பந்தம் இல்லை, பொறாமை இல்லை, மோகம் இல்லை, சுதந்திரமா இருந்தேன். நீ எல்லா செல்வத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, செல்வம் வினா, வினார்த்தேன, அர்த்தம் வினா, அர்த்தேன வினா. செல்வங்கள் இல்லாத பொழுது, இந்த இடத்திலே செல்வங்கள் இல்லாத பொழுது என்றால் செல்வத்தை மனம் அறியாத வரை, செல்வத்தை மனம் சார்ந்து இராத வரை. இந்த வார்த்தையை எங்க போறார்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி இந்த வரிதான் ரொம்ப முக்கியம். என்ன அழகான வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க. திருஷ்யமனாகா, செல்வத்தை நான் திருஷ்யம் பார்க்காதவரை, எதை கொண்டு? மனாகா, மனதை கொண்டு பார்க்காதவரை, மனதை கொண்டு நாடாதவரை, மனதை கொண்டு அறியாதவரை. அப்ப இங்கே நான்
மனம்தான் முக்கியமான தோஷத்துக்கு காரணமாக இருக்கின்ற கருவி. மனம் ஒரு பொருளை பார்க்காத வரை அந்த பொருளை பற்றி நமக்கு எந்த அனுபவமும் மனதிலே வருவது இல்லை. மனம் ஒரு பொருளை நாடி அதை மனதால் எண்ண ஆரம்பித்து விட்டால் அப்பதான் அந்த மனது அந்த பொருளுடன் இந்த மனதுக்கு சங்கம் என்பது வருகிறது. எண்ணாத வரை சங்கம் இல்லை. ஸ்ரீரங்கநாதனை எண்ணாத வரை ஆண்டாள் பிராட்டியாருக்கு ஸ்ரீரங்கநாதனின்பால் காமம் இல்லை. ஸ்ரீரங்கநாதனை எப்பொழுது ஆண்டாள் பிராட்டி என்ன ஆரம்பித்தாளோ மனதால் அவளுக்கு ஸ்ரீரங்கநாதனுடன் சங்கம் வந்துவிட்டது. அதே போல உலகத்து பொருள்களை நாம் பார்க்காத வரை அர்த்தேன வினா என்றால் மனதில் அர்த்தம் பொருள்களை பற்றின சிந்தனை இல்லை. வடிவமோ அந்த சப்தமோ நாம ரூபம் இரண்டும் மனதிலே உதயமாகாத வரை பொருள் உலகம் என்பது நம்முடைய மனதில் இல்லை. அர்த்தலோகம் நாஸ்தி. பொருள் உலகம் மனதிலே கிடையாது. பொருள் உலகம் எப்பொழுது மனதிலே உதயமாகிறது? திருஷ்யமனாகா. எப்பொழுது மனமானது பார்க்கப்படுகிறதோ எண்ண ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதுதான் மனதிலே விதவிதமான சங்கல்பங்கள், ஆசைகள், அதன் பிறகு என்னெல்லாம் உண்டோ எல்லா விதமான சலனமும் மனதிலே ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். நாமாக நம்முடைய மனதிலே கற்பனை செய்து கொண்டு விட்டு இது எனக்கு சுகத்தை கொடுக்கும், இது எனக்கு பயத்திலிருந்து விடுவிக்கும், இது எனக்கு பாதுகாப்பை கொடுக்கும், இது என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவை கொடுக்கும் என்று நானாக மனதிலே ஒரு கற்பனையை ஏற்றி வைத்துக் கொண்டு அதான் திருஷ்ய மனம். அந்த மனம் அதையே திரும்ப 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 எண்ணியதனுடைய பலன் அதுவாகவே அந்த மனம் ஆகி போகிறது. அதன் பிறகு அதிடத்திலிருந்து அந்த சுபாவமாக மாறிப்போன மனதிலிருந்து அதுல அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அகங்காரியை பிரித்தல் என்பது இருக்கிறதே, அங்கதான் பெரும் போராட்டம் இருக்கு. இந்த இடத்துலதான் இந்த திருஷ்ய வஸ்துவிடத்திலிருந்து ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு மனதுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது அல்லவா? அந்த அறிவின் மூலமாக இந்த மனதுக்கு ஒரு மருந்தை கொடுக்கிறோம். என்ன அழகான வழிமுறை காட்டுறா பாருங்க, என்ன அழகான வழிமுறை. இவனுக்கு சுபாவமாக பிறவிகள் தோறும் அதிலேயே அழுந்தி விட்டான். இவனுக்கு ஒருவேளை சத்துவ குணம் மேலோங்கி இருந்ததுன்னா திருஷ்ய பதார்த்தத்தை நோக்கி மனம் போயிருக்காது. உலகத்தை நோக்கி மனம் போயிருக்காது. அர்த்தமோ காமமோ புண்ணியத்தை நோக்கி மனம் போயிருக்காது. அப்படி போய்விட்டது என்றால் ஜென்ம ஜென்மாந்தர வாசனையின் காரணத்தினாலே போயாச்சு. இப்ப அந்த போன மனம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அப்ப அவனுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது.
அந்த அனுபவமானது இப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்டு அது இடத்திலிருந்து அவனுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய பலன் வைராக்கியம். வைராக்கியம் கிடைத்ததனாலேயே அவன் மேன்மையானவன், சிரேஷ்டமானவன், பொருளை விட்டு விலகியிருக்கிறான், பொருளை நாடுவதே இல்லை, பொருளின்பால் எந்த விருப்பு வெறுப்பும் இல்லை, ஆசை இல்லை, பொருளை நாடாமலேயே இருக்கிறார். அப்படின்னாலே அவன் சிரேஷ்டமானவனா என்றால் படியத்தான் கடந்திருக்கும். ஏன்னா இவனுக்கு ஒரு பொருளிடத்திலே விருப்பு வெறுப்பு இல்லை என்றால் வேறொரு பொருளிடத்திலே விருப்பு வெறுப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த விருப்பு வெறுப்போட இணைந்து போனான் அல்லவா அந்த அகங்காரி, வாசனா ரூபம் கொண்ட அந்த அகங்காரி, அவன் சாகலே எண்ணம். அவன் அழியாத வரை மீண்டும் விருப்பு வெறுப்பானது எதிரூபத்திலேயோ தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அகங்காரியை பெரிய அகத்திடத்திலே கொண்டு போய் சேர்த்தால்தான் இரண்டாவது படியை நான் தாண்டுகிறேன் அர்த்தம். அப்படி சேர்க்கலன்னா என்ன ஆகும்? அந்த மனம்தான் மேலும் போக முடியாமல் உலகத்திடத்திலும் போய் அடி வாங்குவதற்கு தயாராக இல்லாத மனம். அந்த மனம் என்ன பண்ணுகிறது? ஒன்று புத்தி பேதளித்து, அதனால்தான் நீங்கள் பாருங்கள், இப்பேற்பட்டவர்கள் உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள். சரி, உலகத்தோடையாவது உலகத்தோட அவங்களுக்கு எந்த நாட்டமும் இல்லை. அப்போ ஒரு பைத்தியக்கார நிலையிலே அவர்களுடைய வாழ்க்கை முறை அமைவதை பார்க்கிறோம். அப்ப அவர்களுடைய அந்த நிலையே உண்டான அனுபவம் எப்படி இருக்கும்? மனதளவிலே விதவிதமான கற்பனைகளுடன் கற்பனை லோகத்திலே வாழ்வார். அதை இங்க சொல்றார் பாருங்கள். அர்த்தேன வினா திருஷ்யமானாக ந திருஷ்யந்தே மனோபவாக. மனதளவிலே ஒன்றை பார்க்கிறோம், கொஞ்ச காலம் அந்த அனுபவமானது அறியப்படுகிறது, மீண்டும் ந திருஷ்யமனாக ந திருஷ்யந்தே, அந்த பொருளானது நம்மை விட்டு போய்விடுகிறது, அல்லது நாம் அந்த பொருளை விட்டு விலக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றோம். அது எதுவனா இருக்கலாம், மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். தேக கேக தாரா புத்திர புத்ரி ஐஸ்வர்ய வித்த எல்லாம் ஒரு காலத்திலே அறியப்படுவதற்கு முன்பும் அது இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது இருக்க போவது இல்லை, அது போய்விட்டது. ந திருஷ்யந்தே, அதை நான் பார்க்க முடியவில்லை, அது என்னை விட்டு போய்விட்டது. அப்ப அந்த நேரத்துல மனமானது என்னாகிறது? ஒரு பேதளித்த புத்தி பேதளித்த தன்மையிலே வந்து அப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இது எல்லாமே என்னது? மனோ பாவாகா, மனதனுடைய கற்பனை தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மனம் ஏற்படுத்திய கற்பனை. இதை
அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாக நாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விதவிதமான அனுபவங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? சத்துவகுண பிரதானியாக இல்லாமல் ரஜசும் சத்துவமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜீவராசி. அதனால்தான் இந்த லோகத்துல சத்துவம் ரஜஸ் கலந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பாருங்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறார். தமோ குணம் எப்பொழுதுமே தோஷம். அது அதனால ஒரு விதமான உண்மையும் யாருக்கும் இல்லை. ஆனா அந்த கூட்டம்னா அதிகமா இருக்கும். ஆனால் சத்துவகுணம் ரஜோகுணம் கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டு மேலும் போவதற்கு தகுதி இல்லாமல், உலகத்தை நோக்கி போய் அடி வாங்குவதற்கு இன்னும் தகுதி இல்லாமல், தன்னையும் தயார்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் ஒரு கற்பனையான உலகத்திலே அழுந்தி கிடப்பதை இப்பேற்பட்டவர்கள் என்ன முடிவுக்கு வந்து விடுகிறார்கள்? என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் மாறும், எல்லோரும் மாறுவார்கள், அப்பொழுது நமக்கு சுகம் கிடைக்கும். அதுவரைக்கும் நாம் இப்படி ஒரு மனநோயாளியாகவே இருப்போம். அதான் பல வீடுகளில் மனநோயாளிகள் வெளியே சொல்ல முடியாத மனதிலே நோயை கொண்டு நோயாளியாகவே வாழ்கிறார். என்ன செய்வது? அந்த நோய்க்கு மருந்து என்ன? அதை நோக்கி வருவதற்கு தயாராக இல்லை. மருந்தை பருகுவதற்கும் தயாராக இல்லை. அப்ப என்ன ஆகிவிட்டது? மனம் எப்படி இருக்குமா? மனோபவாஹா. மனம் வெறும் பாவத்திலேயே கற்பனை வயமானதாகவே மனம் இருக்கிறது. மனம்தான் இது நன்மை என்று சொல்லுகிறது, மனம்தான் இது தீமை என்று சொல்லுகிறது, மனம்தான் இது நல்லது என்று சொல்லுகிறது, மனம்தான் இது கெட்டது என்று சொல்லுகிறது, மனம்தான் இவன் நல்லவன் என்று சொல்லுகிறது, மனம்தான் இவனை கெட்டவன் என்று சொல்லுகிறது, மனம்தான் இது புண்ணிய கர்மம் என்று சொல்லுகிறது, மனம்தான் இது பாப கர்மம் என்று சொல்லுகிறது, மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைகிறது. அதனால்தான் உபனிஷதம் சொல்லுகிறது, மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. பந்தத்துக்கும் மோக்ஷத்திற்கும் காரணம் மனையேவ. மனுஷ்யா மனையேவ காரணம். மனம்தான் காரணம். இந்த மனதில நாம கற்பனையான ஒரு உலகத்தை தோற்றுவித்து அது உண்மை உண்மை என்று அதற்கு ஒரு உருவம் கொடுத்து இது தர்மம், இது அதர்மம், இதெல்லாம் நன்மையானவை, இதெல்லாம் தீமையானவை என்று நாமவே அதற்கு ஒரு கல்பிதத்தை செய்து அதிலே போய் இந்த மனமானது திரும்ப திரும்ப விட்டில் பூச்சியை போல மடிந்து 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 அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த ஜீவனுக்கு மனதிலே சதா சர்வ காலமும் தாபம் இருக்கிறதப்பா அப்படின்னு நாரத மகர்ஷியும் அவர் பங்குக்கு சொல்றார். அயம் ஹே தேஹினோ தேஹோ திரவ்ய ஞான கிரியாத்மகா தேஹினோ விவித க்லேஷா
சந்தாப கிருத்துதாகிருதா. மூன்று விதமான தாபங்கள், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆத்தியாத்மிகம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான தாபங்கள். இது எல்லாவற்றையும் அனுபவிப்பது யாரு? கிரியாத்மகா அயம் தேகா. இந்த உடம்புதான் ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல். ஸ்தூல உடலானது ஆத்தியாத்மிகத்தையும், சூக்ஷ்ம உடலானது ஆதி பௌதீகத்தையும், காரண உடலானது ஆதி தெய்வீக தாபத்தையும் அனுபவிக்கிறது. எதனால் அனுபவிக்கிறது? இந்த மூன்று உடலிலே அகம் அகம் இதி பாவம். தேகா ஏவ தேகினஹா. தேகத்தை உடைய தேகி நான் தான் இந்த தேகம், நான் தான் இந்த தேகம்னு அந்த தேகத்தை அபிமானிக்கின்ற காரணத்தினால், மூன்று தேகத்தையும் கர்த்தா, கரணம், காரியம், இந்த மூன்றையும் தேகியானவன் அனுபவிக்கின்ற காரணத்தினாலே, நான் நான் என்கின்ற அந்த எண்ணமானது இவனுக்கு வருகின்ற காரணத்தினாலே இவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாதவையாக ஒன்றிருக்கின்றது. என்னது? விவிதா கிளேஷா சந்தாபா கிருதா. விவிதா விதவிதமான எண்ணிலடங்காத, கிளேஷா கஷ்டங்கள், சந்தாபா வருத்தங்கள், துன்பங்கள், இவையெல்லாம் இந்த தேகத்தை அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேகியால் கிருதா உண்டாக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு சாஸ்திரங்களால் சொல்லப்படுகின்றது. ஆகையினாலே உனக்கு இப்பொழுது வைராக்கியம் வந்திருக்கின்றது. வைராக்கியம் உடைய நீ இப்போ இந்த மாணவன் என்னாகிவிட்டான்? சித்திரகேது விஷயத்திடத்திலிருந்து தன்னை மீட்டிருக்கான். வைராகியம் வந்திருக்கு. விதவிதமான அனுபவத்தை நேர்ல அனுபவிச்சதுனால வைராகியம் வந்திருக்கு. இப்ப இந்த வைராகி இருக்கான் அல்லவா, அவனை இப்ப என்ன பண்ணணும்? இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அந்த காரியத்தை பண்றார் பாருங்கள். தஸ்மாத் ஸ்வஸ்தேன மனசா விம்ருஷ்ய கதிமாத்மனஹ துவைதே த்ருவார்த்த விஸ்ரம்பம் த்யஜோபசம மாவிஷ. அப்பா, இப்பொழுது உன்னுடைய மனம் உண்மையை அறிந்து கொள்வதற்கு உண்டான தகுதியை, ஆற்றலை பெற்றிருக்கிறது. தஸ்மாத் ஆகையினாலே, ஸ்வஸ்தேன மனசா, அழகான வார்த்தை. ஸ்வஸ்தம், ஸ்வஸ்தானம், தன்னுடைய ஸ்தானத்திலே வந்திருக்கக்கூடிய மனதை. ஸ்வஸ்தம், ஸ்வஸ்தம் சொல்லுவோம் அல்லவா, ஸ்வஸ்தானம், தன்னுடைய நிலைக்கு மனம் வந்திருக்கு. இப்ப இதனால் வரைக்கும் மனம் என்ன பண்ணிட்டு? இந்திரிய வியாபாரியா இருந்தது, விஷய வியாபாரியா இருந்தது, வஸ்து வியாபாரியா இருந்ததுனால மனம் தன்னுடைய ஸ்தானத்துல இல்லாம அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. வைராகியம் வந்ததுனால மனதுக்கு தன்னுடைய ஸ்தானத்துக்கு வந்திருக்கு மனம். விருப்பு வெறுப்பற்ற மனமா தன்னுடைய ஸ்தானத்துல மனம் இருக்கு. ஸ்வஸ்தேனே மனசா. நீங்க இந்த ஜவுளி கடைக்கு போனாலும் சரி, அல்லது நகை கடைக்கு போனாலும் சரி, அல்லது அங்காடிகளுக்கு போய் வைத்துக் கொள்ளுங்கள். பலதரப்பட்டு இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கக்கூடிய அங்காடிகளுக்கோ அல்லது பொருட்காட்சி சாலைகளுக்கோ போனால்
என்னுடைய ஸ்தானத்துல மனம் இருந்ததுன்னா நான் போக வேண்டிய பாதை எது, பார்க்க வேண்டிய பொருள் எது, வாங்க வேண்டிய பொருள் எது, விளக்க வேண்டிய பொருள் எது, எந்த பாதையிலே போகிறேன், எந்த பாதையிலே திரும்பி வர வேண்டும், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும் என்னுடைய ஸ்தானத்துல இருந்தா. ஒருவேளை வஸ்து ஸ்தானத்திலே என்னுடைய மனம் இருந்து வச்சுக்கோ, அப்ப நான் எந்த வழியாக போனேன்னு தெரியாது, எந்த வழியா திரும்பி வெளியேற வேண்டும் என்று தெரியாது, அங்கே எதை வாங்க வேண்டும் எதை விட வேண்டும்னு தெரியாது, என்னுடன் கூட வந்தவர்கள் யார் யார் எங்கே இருக்கிறார்கள் எங்கே போனார்கள் தெரியாது, அவர்களை நாம் திரும்பி அடைவோம் மாட்டோமான்னு தெரியாது, எதற்காக இந்த இடத்துக்கு வந்தோம் என்பது அறியப்படாது. அப்படியே மோகித்து ஸ்தம்பித்து இருக்கும். இந்த வைராகியம் என்ன பண்ணுகிறது? மனதை முதல்ல நம்முடைய ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறது. இது முதல் படி. ஸ்வஸ்தேன மனசா, மன ஒருமுகப்பாடும் மன அமைதியும் மன தெளிவும் வைராகியத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைத்த மனதை கொண்டு சொல்றார், ஸ்வஸ்தேன மனசா ஆத்மனஹா கதிம் விம்ருஷ்யே. உன்னுடைய மனதை இப்பேற்பட்ட தகுதியான அமைதியான உருளைப்பட்டிருக்கக்கூடிய மனதை கொண்டு ஆத்மனஹா கதிம், ஆத்மாவுடைய உண்மை நிலையை விம்ருஷ்ய குருவின் மூலமாக நன்றாக ஆராய்ந்து தெளிவு பெற்று ஆத்மாவனுடைய அறிவை பெற்றவனாய் வைதே துருவ அர்த்த விஸ்ரம்பம், துவைதமாக தோன்றக்கூடிய உலகத்திடத்திலிருந்து, இருமையாக தோன்றக்கூடிய உலகத்திடத்திலிருந்து, உலகத்தினுடைய தர்மம் எப்பொழுது நான் மனதுடன் வருகிறேனோ அப்பொழுது துவைத பிரபஞ்சத்துக்கு வந்து விடுகிறேன். இருமையான அந்த இருமைத்தன்மையை கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த அகங்காரி. அப்ப அந்த அகங்காரியினுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்தால் துவைதம் போயிடும். அதற்குத்தான் இந்த அகங்காரியினுடைய சொரூபத்தை ஆராய்வதற்கு சாஸ்திரம் தூண்டுகிறது. இல்லாத வரை இந்த தோஷம் இருந்துட்டே இருக்கும். இந்த துவைத இடத்தில் இருக்கக்கூடிய அந்த துவைத பாவத்தை, அகங்காரியினுடைய துவைத பாவத்தை போக்குவதற்கு ஆத்மாவனுடைய உண்மை சொரூபத்தை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக துவைத பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அறிவை மீட்டெடுத்து துவைதே துருவ அர்த்த விஸ்ரம்பம் தியஜ, உண்மையான அறிவை கொண்டு உண்மையான ஞானத்தின் மூலமாக இப்பொழுது நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகமானது சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். துருவ அர்த்தஹா, இந்த உலகமானது உண்மை என்று உன்னுடைய அறிவு சொல்லிக் கொண்டிருக்கிறதே, அந்த அறிவை தியஜ, இந்த அறிவால் நீக்குவாயாக. பொய்யான அறிவை மெய்யான அறிவை கொண்டு பொய்யான அறிவை தியஜ. அதன் பிறகு என்ன பண்ணணுமாம்? உபசமஹா ஆவிஷே, உன்னுடைய மனம் உபசமஹா அமைதியான நிலைக்கு வந்துவிடும். அப்படி அமைதியான நிலையை நீ கை கொள்வாயாக. உனக்கு நாங்கள் இந்த அமைதியான மனதை கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த மனதை நீ இறைவனிடத்திலே அர்ப்பணம் செய்வதற்காக உனக்கு நாங்கள் ஒரு அழகான உபதேசத்தை செய்கிறோம் என்று இரண்டு முனிவர்களும் சொல்கிறார்கள்.
நாளை காலை அதை எடுத்துக்கொள்ளும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.